யார் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, யார் உங்களுக்கு நிஜமாவே ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன ஹேக் இருக்குது. யாராவது உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறீங்க, எனி எவிடன்ஸ் அப்படின்னு கேளுங்களேன். அவங்க ப்ராப்பராக ரீசன் சொன்னால் அது ஃபீட்பேக்கு, இல்லைன்னா கிரிட்டிசிசம். பட் இங்கே 95% மக்கள் வெறும் கிரிட்டிசிசம் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் நாட் குட் இனஃப், யூ ஆர் நாட் ஃபிட் திஸ் பொசிஷன், உன்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாது, இப்படி நிறைய. இவங்ககிட்ட போயிட்டு இதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸு அப்படின்னு கேளுங்களேன், அவங்ககிட்ட எந்த ஆன்சருமே இருக்காது. இதுக்கு பேர் தான் கிரிட்டிசிசம். இதுவே உங்களோட ஆஃபீஸில் ஒரு ப்ரெசன்டேஷன் சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஏன் சரியில்லை அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, உங்களோட ப்ரெசன்டேஷனில் டெக்ஸ்ட் நிறையா இருந்துச்சு, விஷுவலை ஆட் பண்ணியிருக்கலாம், சரியாக கம்யூனிகேட் ஆகலை, இப்படி சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஃபீட்பேக். இதை நீங்கள் கிரிட்டிசிசம் பண்ணால் மட்டும் இல்லை, யாராவது உங்களை பாராட்டினாலும் அவங்கள்ட்டையும் கேட்கலாம். ஸோ பெரியவா சொல்கிற மாதிரி இக்னோர் பண்ணுங்க, நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுங்கோ, ஃபீட்பேக்கில் ஒர்க் பண்ணுங்கோ. உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கோ.